இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 77 சங்கீதம் 14 வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கூட இந்த வாசித்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வேளையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு அதிசயங்களை செய்து அவர்களை வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் 2ஆக பிளந்து ஜனங்களை வழிநடத்தி சென்றார். இன்னும் கூட வனாந்திரத்திலே ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்து போஷித்தார். அவர்களுக்கு முன்பாக நின்ற தடையாக நின்ற அந்த எரிகோ கோட்டையை தகர்ந்து விழ பண்ணினார். இன்னும் பல்விதமான சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்து ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். நாம் கடந்த 8 மாதங்களை கடந்து இந்த 9ஆம் மாதத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை, உன்னை அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. நாம மீகாவிலே வாசிக்கிறோம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய அதிசயம்தான். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அதிசயம்தான் நம்முடைய நாட்களை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே கடத்துவது. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது. 8 மாதம் ஆண்டவர் நம்மை அருமையாய், ஆச்சரியமாய், அற்புதமாய் ஆண்டவர் வழி நடத்தினார். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். நான் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை செய்தாரோ அதே அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தால் மாத்திரமே என் வாழ்க்கையிலே இது நடக்கும், ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த அதிசயங்களை செய்கிற தேவனை நோக்கி நாம கூப்பிடுகிற பொழுது, அவரை நோக்கி பார்க்கிற பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம நன்கு அறிமுகமான அந்த அதிக பாடல்களை நாம பாடுகிறோம். வேதநாயக சாஸ்திரியார் அவர் இயற்றிய பாடல்களை நாம் அதிகமாக நாம பாடுகிறோம். மிகவும் கருத்துள்ள, நம்முடைய பக்தியை ஊக்குவிக்கக்கூடிய நல்ல அருமையான பாடல்களை பாடுகிறோம். அவர் மறைந்தாலும் அவருடைய சந்ததியார் இன்றும் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை அந்த வேதநாயகம் சாஸ்திரியார் இலங்கையிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாகப்பட்டினத்தில் இருந்து அவர் இலங்கைக்கு ஊழியம் செய்ய பாய்மர கப்பல் மூலமாக இலங்கைக்கு செல்லுகிறார். அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி அங்க அவருக்கு காத்திருக்கிறது. அந்த பாய்மர கப்பல் செல்லாதபடி அவருக்கு எதிராக வடகாற்று இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வடகாற்று நின்று போனதால் அந்த அவருடைய பிரயாணம் தடைபட்டது. என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் திகைத்து கொண்டு நிற்கிறார். அப்பொழுது 7 நாட்களாக அந்த இடத்தை விட்டு நகர முடியாதபடி, அந்த வடகாற்று இல்லாத சூழ்நிலையினால் அந்த கப்பல், அந்த பாய்மர கப்பல் செல்ல முடியாதபடி நின்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் கையில் இருந்த பொருட்கள் எல்லாம் செலவழிந்து போயிற்று. கையிலே ஒன்றும் இல்லை, பிரயாணத்திற்கென்று வழி செலவுக்கென்று ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் அதிசயங்களை செய்கிற தேவனை நோக்கி பார்த்து முழங்கால் படியிட்டு அந்த இடத்திலே ஜெபித்தாராம். ஆண்டவரே, என்னுடைய பிரயாணம் தடைபடாதபடி நீர் எனக்காக அந்த வட காற்றை அனுப்பும் என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் அந்த வட காற்றை வீச ஆரம்பித்தது. அந்த அவருடைய பயணம் இனிமையாக தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்ந்து முடித்தார் என்று சொல்லி வாசித்து முடிந்தது. அப்படிப்பட்ட தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ, எனக்கு ஒரு அற்புதம் தேவை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி யார் யார் விரும்புகிறார்களோ, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயத்தை செய்தார். ஆம், மாறாவை மதுரமாக மாற்றினார். எதிராக வந்த சத்துருக்களை ஆண்டவர் அவர்களை அதம் பண்ணி போட்டார். எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் அவர்களை ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இயற்கையை அவர்களுக்கு சாதகமாக்கி கொடுத்தார். இப்படியாய் அற்புதம் செய்த தேவன் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. வியாதியில் இருக்கலாம், இல்ல பல கடன் பிரச்சனைகளிலே நாம் இருக்கலாம். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால்தான் நான் இதுல இருந்து வெளியே வர முடியும் என்று சொல்லி நினைக்கலாம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். அந்த பெரிய தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். எத்தனையோ கட்டங்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் நடத்தி இருக்கிறார். இன்னமும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் அதிசயங்களை காண செய்து நம்மை பிரமிப்படைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கடந்து செல்கிற பாதைகள், நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள், கடினமான பாதைகளில் எல்லாம் அவர் அதிசயத்தை விளங்க பண்ணி அவர் நம்மை மகிமையினாலும் வெற்றியினாலும் அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கை பயணத்திலே நமக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளை நாம பார்க்காதபடி அதிசயங்களை செய்கிற தேவனை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதிசயங்களை காணலாம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி கேட்போம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக, முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணும் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியங்களில் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் அதிசயங்களை செய்கிற தேவனையே நோக்கி பார்க்க கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.